ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்திருக்காது. அதனால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேகன்சி இது வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து சப்ஜர்ஜன் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கு. நார்செட் 8ஓட நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் ஆகி நார்செட் 8ஓட நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் சப்ஜர்ஜன் ஹாஸ்பிட்டலும் ஒன்று. அதே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதே எக்ஸாம் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு என்னென்ன நடக்கும், எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய வீடியோ போட்டாச்சுங்கிறதுனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிய வரும். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜர்ஜன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு. அதே பிஎஸ்சி நர்சிங் எலிஜிபிலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமா நர்சிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பாருங்கள், 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எழுதலாம். 38 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தால் எழுதலாம். ஓகே, அதே தான். மற்றபடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீன்ஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. நாளைக்கு இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். தயவுசெய்து எக்ஸாம் எழுதி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸர் ஆகுங்க. நீங்களும் ஒரு ரோல் மாடலாக ஆயிடலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வேக்கன்சிஸ் என்ன டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போயிருக்காது. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இல்லைனா நம்ம வந்து நாளைக்கு போட்டோம் அப்படின்னா இது வந்து பழைய நியூஸ் மாதிரி ஆயிடும். அதனால தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சோன்னா நம்ம வந்து இதை வந்து போடுறோம். ஓகே, இதில் வந்து டோட்டலாக 56 வேகன்சிஸ் இருக்குது. யூஆரில் மட்டும் 24 வேகன்சி, ஓபிசியில் 15 வேகன்சி, எஸ்சியில் 8 வேகன்சி, எஸ்டியில் 4 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 5 வேகன்சி. எந்த வேகன்சி பொசிஷனில், அதாவது நம்ம வந்து எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எல்லா டீட்டெயிலும் நம்மளோட வீடியோஸில் இருக்குது. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது, செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோ இருக்குது, நான் டெக்னிக்கல் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நான் போட்டு வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கமெண்ட்லேயும் உங்களுக்கு மெயிலையும் ரிப்ளை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்ளை வேணுங்கிறவங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான், மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.